நான் 3ஆம் தேதி ஒரு டைரக்டர் ஆகட்டும், டைரக்டர் நான் தான், ப்ரொடியூசரும் நான் தான், மெயின் கேரக்டரும் நானும் தான். நான் 3ஆம் தேதி படம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா படத்தை பத்தி எனக்கு எவ்வளவு கட்சிச்சிருக்கும். எல்லாரும் ஒரு சீன் கூட காமிக்க கூடாது, ஒரு சீன் கூட காமிக்க கூடாது, ஷாட் கூட காமிக்க கூடாது, மூடி வச்சு ஃப்ரைடே மார்னிங் தான் படத்தை ஓப்பன் பண்ணுவேன். இன்னைக்கு தேதி 3, 4 நாள் இருக்கு படம் ரிலீஸ். இன்னைக்கு பப்ளிக், ஏன்னா அது என் படத்தை பத்தி இருக்க. இது ஏன் சொல்றேன்னா, ஆல்ரெடி நம்ம கரிமேடுன்னு படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ராம்நாராயண் சார் தான் ரிலீஸ் பண்ணோம் 2013. அது கர்நாடகாலையும் பிளாக் பஸ்டர், ஆந்திராலையும் பிளாக் பஸ்டர், நம்ம தமிழ்நாடையும் கூட பிளாக் பஸ்டர். அப்பவே ஒரு 234 சென்டர் ஓப்பன் ராம்நாராயண். கன்னடா படம்னா அப்போ சொல்லக்கூடாது, அப்போ ரொம்ப ரொம்ப மட்டமாக தான் பார்ப்பாங்க. அந்த டைம்லேயே ஒரு கன்னடா படம் வந்து இங்கே 234 சென்டர் ஓப்பன். அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் படம். அந்த 2 படம் சீரியஸாக பிளாக் பஸ்டர் தான். கர்நாடகாவும் பிளாக் பஸ்டர் தான், ஆந்திராவும் பிளாக் பஸ்டர் தான். இன்னைக்கு கண்டிப்பா இது கூட நம்ம தமிழ்நாட்டில் கூட பிளாக் பஸ்டர். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் இன்னைக்கு படம் ஷோ வச்சேன். ஸோ எல்லாரும் சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா படம் பார்த்து எல்லாம் வாழ்த்துனாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே. எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஸோ இந்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் தமிழ்நாட்டிலே கூட பிளாக் பஸ்டர் ஆகணும். முன்னாடி படம் காமிச்சிருக்கேன். தயவுசெய்து நல்லா ப்ரொஃபஷன் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது அன்னைக்கே சொன்ன மாதிரி படத்தில் வந்து 2 இன்டென்ஷன் இருக்கு. ஒன்று வந்து சும்மா படமா எடுக்கல, என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருக்கு. ஒன்று அவேர்னஸ் யாருக்கு அப்படின்னா மக்களுக்கு, ரெண்டாவது கிரிமினல்ஸ். மக்களுக்கு எப்படி இது அவேர்னஸ் அப்படின்னா, நீங்க ஒரு ஹியூமனிட்டி வேணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த ஹெல்ப்பே வந்து நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எல்லா பக்கமும் எல்லா நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, எல்லா சவுத் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. யார் வராங்க, யார் போறாங்க, எதுவுமே தெரியாது. ஏதோ ரொம்ப பசியோட கேட்ட போகணும், இல்லை ரொம்ப அப்பாவியமா தெரிஞ்சதுமே, இல்லை நம்ம உயிருக்கு எடுக்கிற மாதிரி, நம்ம மனசு எடுக்கிற மாதிரி, நம்மளை ஏதோ பண்ற மாதிரி, அதுக்கு சான்ஸ் கொடுக்குறது எதுவும் கொடுக்கக்கூடாது. நான் சொல்றது என்னன்னா, நீங்க யாருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுங்க, வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, நல்லா பேசுங்க, இல்லை உங்க தவிர்த்துறங்க, கொடுக்காதிருங்க, எதானா பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு எப்பவுமே உங்க எச்சரிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். நான் ஒண்டிதான் இருக்கிறேன். அது யாரானா இருக்கலாம். அது ஒரு யங் பாயா இருக்கலாம், ஒரு அப்பாவா இருக்கலாம், ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். அதே மாதிரி நீங்களும் வீட்டுக்கு வெளியே போறப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போங்க, ஜாகிரதையா இருங்க வீட்டுலன்னு சொல்லி. ஏன்னா இப்ப ரொம்ப முக்கியம். இது நடக்காத இடமே இல்லை. சிலதெல்லாம் வெளியே வருது, சில வெளியே வரது இல்லை. எவ்வளவுதான் மீடியால வரும், எவ்வளவுதான் பேப்பர்ல வரும். மீடியால வர்றது, பேப்பர்ல வர்றது 1000 இருக்கு, அப்படியே க்ளோஸ் ஆகிறது 1000 இருக்கு. அது வேற மாதிரி க்ளோஸ் ஆகுது. அதனால அந்த அவேர்னஸ் தயவுசெய்து இப்போ இந்த தண்டுபாளையம் கேங்க இன்னும் ஆக்டிவா இருக்கு. அது இங்கேயும் இருக்கு, கேரளாவும் இருக்கு, கர்நாடகாவிலும் ஓடி வந்துச்சு, ஆந்திராலையும் ஓடிச்சு, இங்கே இருக்கு. எல்லாம் நம்ம ட்ரெயின் சர்வீஸ் தராங்களா, லாஸ்ட் டைம் சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கு. அதே மாதிரி தண்டுபாளையம் கேங்கே பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. அந்த கேங் மாதிரி யாரும் கூட அந்த கேங் ஃபீல் பண்ணலாம். இன்னொன்று, அந்த கேங் மைண்ட் செட் இருக்கிறவங்க யாரும் இருக்கலாம், அங்கே நீட்டு இருக்கிறவங்க இருக்கலாம், அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கலாம். அந்த கேங் மைண்ட் செட் சான்ஸ் கிடைச்சு போதும் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இதுதான் அவேர்னஸ். ரெண்டாவது வந்து கிரிமினல்ஸ். நீங்க ஒரு கதை படிச்சோ, இல்லை ஒரு கிரிமினல் பார்த்தோ, ஒரு ரவுடி பார்த்தோ உங்க வாழ்க்கையை நீங்க நாசமாக்கிக்க. என்னதான் கிரிமினலா இருந்தாலும் சில நாளுக்கு மட்டும்தான். எந்த கிரிமினலும் 100 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணது கிடையாது. எல்லா கிரிமினல்ஸோட ஆயுசு ரொம்ப கம்மி. போலீஸ் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஆனா என்ன பண்ணணுமோ பண்ணிடும், கண்டிப்பா தூக்கிடும். ஸோ இதை தான் நான் அவேர்னஸை கொடுத்துருக்கிறேன். தண்டுபாளையம் படம் பார்த்தோ, இல்லை இன்னொன்று பார்த்தோ, கதை பார்த்தோ, இன்னொன்று பார்த்தோ நாங்கள் கிரிமினல் ஆயிடலாம், அப்படி ராபரி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஷார்ட்லி வச்சிருவாங்க. அப்படிங்கிறது தான் என் படத்துல இருக்கு. போலீஸ் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கும் சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக. அது எந்த அளவுக்கான வேலை செய்யும், அது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப பெருமையாக தான் இதில் நான் காட்டியிருக்கேன். இந்த 2 கேம் வச்சு படம் காட்டியிருக்கிறேன். கூடவே மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும், ஹாஸ்பிட்டல் வராங்க, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும், ரொம்ப ஹாப்பியாக வெளியே போகணும், என்ன வேணும் எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க, ஆசீர்வதிங்க. பார்ட் 2 இருக்கு, சாப்டர் 2 இருக்கு. சாப்டர் 2 வந்து வேற லெவலில் இருக்கும். சோனியா மேடம் கேரக்டர் ஆகும், இல்லை நம்ம சிலம்பு சார் கேரக்டர் ஆகும், சுப்ரமணியன் கேரக்டர் ஆகும். இது எல்லாமே வந்து தண்டுபாளையம் 2ல ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், ஒரு கேரக்டரோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அதே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அவங்களோட கேரக்டர், இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த சாப்டர் 2 எப்படி இருக்குன்னு கெஸ் பண்ணி அதுக்கு கூட இது ஒரு லீடு தான்.